வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி டார்ஜிலிங் மோமோஸ். டார்ஜிலிங் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எக் மோமோஸ்க்கு தேவையானது முதல்ல இங்கே பார்த்துக்கலாம். எல்லாம் நீங்கள் காய் எந்த காய் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு குடமிளகாய் எடுத்துருக்கேன், பாலக்கீரை, கேரட், வெங்காயம், 2 முட்டை எடுத்துருக்கேன், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன். நம்ம சப்பாத்தி மாவிட கொஞ்சம் கெட்டிமா வெறும் உப்பு போட்டு லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மைதா மாவு வேற ஒன்றும் இதில் நீங்கள் போட தேவையில்லை, வெறும் உப்பு மைதா அவ்வளோதான். இது ஸ்பைசி ஒரு சாஸ் அதுக்கு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு பொடியாக அரிஞ்சிக்குங்க, இஞ்சும் பொடியாக அரிஞ்சிக்குங்க. முதல்ல இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போகலாம். இது முதல்ல இந்த சட்னிக்கு தேவையானது நம்ம பார்த்துப்போம். ஒரு 3 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் நான். இது முதல்ல அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். ஒவ்வொருத்தர் வேக வச்சு அரைப்பாங்க, நீங்கள் எப்படியோ அரைச்சாலும் பரவாயில்ல. நான் அரைச்சிட்டு இதை பாருங்க, நான் இப்படி அரைச்சின்னு வந்துட்டேன். இது ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, கெஸ்வான் சாஸ்ன்னு. அதுதான் டார்ஜிலிங்கில் ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கு இந்த மோமோஸ். எப்படின்னு பாருங்கள். அது பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டை நம்ம அதில் போட்டுடலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த சாஸ் நீங்கள் நிறைய கூட வீட்டில் பண்ணி வச்சுருக்கலாம், ஒன்றும் ஆகாது எவ்வளோ நாள் ஆனாலும். பாருங்க, நல்லா பொரிஞ்சிடுச்சு அந்த பூண்டு இஞ்சியும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் இது குச்சா போதும். மொத்த எண்ணெய் மேலே வந்துடுச்சுன்னா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, நல்லா கலராகவும் இருக்கு, அந்த எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இப்போ இந்த இறக்குற ஸ்டேஜுக்கு நம்ம கொஞ்சம் நான் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், சும்மா கொஞ்சம் தான். டொமேட்டோ சாஸ், அந்த ஹோட்டல் டேஸ்ட் உங்களுக்கு வரணுன்றதுக்கோசம் இது ரெண்டுத்தையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இந்த சாஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்னி முடிச்சாச்சு. இப்போ டார்ஜிலிங் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்றது அதை பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் நான். போட்டோன்னே குடமிளகா, வெங்காயம், கேரட் எல்லாத்தையும் ஒன்று போட்டுடுங்க. ரொம்ப வேகணுன்றதில்ல, கொஞ்சோண்டு வெந்தால் போதும். கொஞ்சமாக இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த பாலக்கீரையை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாலக்கீரையை போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வதக்குங்க. பாலக்கீரை ரொம்ப நேரம் வேகணுன்றது இல்லை, சும்மா ஒரு 2 நிமிஷம் நம்ம தொழி விட்டு. பாலக்கீரை உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கும். எல்லாத்துலேயும் நான் பாலக்கீரை போடுவேன், அதனால் அதுவும் நீங்கள் இதை போட்டுக்கோங்க. இப்போ 2 முட்டை ஊற்றிருக்கேன். இது நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். இதில் நல்லா இது நடுவில் போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்க, மொத்தத்தையும் போட்டு கலந்துருங்க.
நீங்கள் முட்டை வேணான்றவங்க வெறும் வெஜ்ஜு மட்டுமே பண்ணிக்கோங்க. காய் என்ன காய் இருக்குதோ அதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறணும். ஆறினா தான் நம்ம மோமோஸ்க்கு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது இப்போ ஆறட்டும். இப்போ ஸ்டஃப்பும் ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு அந்த சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா தட்டிக்குங்க. இந்த மாதிரி தட்டிடுங்க. உங்ககிட்ட மூடி மாதிரி சின்னதாக இருந்தாலும் சரி, இந்த சைஸ் இருந்தாலும் சரி, இப்படி வச்சு இப்படி பண்ணிடுங்க. பாருங்க, உங்களுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு. இந்த மாதிரி முதல்ல பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போது இந்த ஸ்டஃப் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணணுன்றது கிடையாது. பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கொழுக்கட்டை நம்ம எப்படி வீட்டில் செய்கிறோம் அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று வைங்க. ஷேப் நம்ம என்னென்ன ஷேப் பண்ணுறதுக்கு மோமோஸ்ன்ற டைப் தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தாராளமாக இதே மாதிரி பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாம் இப்படி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் மோமோஸை. இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆவியில். பாருங்க, இப்போது நான் மொத்தத்தையும் வச்சுட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இது ஆவியில் வெந்தால் போதும். பாருங்க, இந்த மோமோஸ் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு ஷேப் என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஷேப்பும் பண்ணலாம். அழகாக வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு வீட்லேயே நீங்கள் மோமோஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.